The fight between Tamil Nadu and the centre is only escalating. This time, with Tamil Nadu Chief Minister M.K. Stalin having announced that the state will file a case against the central government in the Supreme Court, accusing it of withholding Rs 2,152 crores due to Tamil Nadu's refusal to adopt the three-language policy. Now, Stalin claims that the centre is attempting to erase Tamil under the garb of the NEP. Let's listen in to Chief Minister Stalin. ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன்.